உதயகுமார் வணக்கம். நிச்சயமாக சொத்து தகராறின் உச்சகொட்ட கொடூரம் என்றே குறிப்பிட வேண்டும். சொந்த தம்பியின் இன்னோவா காரை சொத்து தகராறு காரணமாக பெட்ரோல் ஊற்றி எரித்த அண்ணனின் செயல் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. கண்காணிப்பு கேமரா காட்சிகளால் சிக்கிய அண்ணனுக்கு தற்போது போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது உதயகுமார், திருநெல்வேலி அருகே சேரன் மகாதேவி அடுத்த கங்கனான்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் முத்து. இவர் வாடகை காராக இந்த இன்னோவா காரை வைத்து வாடகை ஓட்டுநராக செயல்பட்டு வருகிறார். சொந்தமாக இந்த இன்னோவா கார் ஒன்று வைத்து தொழில் செய்து வருகிறார். இவருக்கும் இவருடைய உடன் பிறந்த மூத்த சகோதரரான பாபநாசம் என்பவருக்கும் இடையே நீண்ட நாட்களாக பூர்வீக சொத்து தொடர்பாக பகை இருந்து வந்துள்ளது. முத்துவுக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தையும் அண்ணன் பாபநாசம் ஆக்கிரமித்து அங்கு செங்கல் சூளை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. தனக்குரிய நிலத்தை தன்னிடம் ஒப்படைத்து விட்டு சொத்தை பிரித்து தாருங்கள் என முத்து பலமுறை தனது அண்ணன் பாபநாசத்திடம் வலியுறுத்தினாராம். ஆனால் பாபநாசம் சொத்தை பிரித்து தர கடுமையாக மறுத்து வந்ததால் இருவருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதங்களும் மோதல்களும் ஏற்பட்டு வந்துள்ளன. இதனை தொடர்ந்து அண்ணன் மறுத்து வந்ததால் விரக்தி அடைந்த முத்து இந்த சொத்து தகராறு குறித்து தனது உறவினர்களிடம் கூறி நியாயம் கேட்டுள்ளார். இதன் பேரில் 2 தரப்பையும் அழைத்து இன்று பேசி சொத்தை பிரித்து வைப்பதற்காக உறவினர்கள் அனைவரும் இன்று முத்துவின் வீட்டிற்கு வர திட்டமிட்டிருந்தனர். உறவினர்கள் வந்து பேசினால் சொத்தை தம்பியிடம் கொடுக்க வேண்டி வரும் என்று ஆத்திரமடைந்த பாபநாசம் முத்துவை பழிவாங்க துடித்துள்ளார். நேற்று நள்ளிரவு முத்துவின் வீட்டின் முன்பு அவரது வாழ்வாதாரமான இன்னோவா கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அங்கு இரவோடு இரவாக வந்த பாபநாசம் தான் மறைத்து எடுத்து வந்த 5 லிட்டர் பெட்ரோலை காரின் மீது ஊற்றி தீயை பற்ற வைத்துள்ளார். இது குறித்த சிசிடிவி பதிவுகள் தான் தற்போது வெளியாகி உள்ளது. பெட்ரோல் ஊற்றப்பட்டதால் கார் கனப்பொழுதில் கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. நள்ளிரவில் கார் தீப்பற்றி எரிவதை கண்டு அதிர்ச்சி அடைந்த முத்து மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக சேரன்மாதேவி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுக்கின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் காரில் எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்து கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். எனினும் அதற்குள் இன்னோவா கார் முற்றிலும் எரிந்து சாம்பலானது. இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக சேரன் மகாதேவி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சம்பவ இடத்தில் இருந்த கண்காணிப்பு காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போது சிசிடிவி பதிவுகளை அண்ணன் பாபநாசம் காரின் மீது கார் ஊற்றி தீ வைக்கக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகி திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மிகுந்த பரபரப்பையும் பரிதாபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து பாபநாசத்தை கைது செய்ய சேரன் மகாதேவி போலீசார் தனிப்படை அமைத்து வலைவீசி தேடி வருகின்றனர். தொடர்ந்து நிகழ்வுகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். ஓவியகுமார்.